ஹாய் வணக்கம். இது உங்கள் தென்காசி சார்லஸ் அகாடமி. நம்ம டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோட கலெக்ஷன்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த விதத்தில் அளவியல் அப்படின்றதுலேருந்து நம்ம ஒரு பார்த்துருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி 11th கொஸ்டின். ஆல்ரெடி நம்ம ஒரு 10 கொஸ்டின் பார்த்துருந்தோம். இது 11வது கொஸ்டின். ஸோ செவ்வக வடிவிலான ஒரு 60 மீட்டர் 42 மீட்டர் பரிமாணம் கொண்ட களத்தில் ஒரு மூலையில் ஒரு குதிரை மேய்வதற்கு 14 மீட்டர் நீளமுள்ள கொண்ட ஒரு கயிற்றினால் கட்டப்பட்டுள்ளது எனில் குதிரை மேயாத அந்த களத்தின் பரப்பு என்ன அப்படின்றது தான் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின்ஸ். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு செவ்வக வடிவ ஒரு களம் இருக்குது. சரியா? இந்த செவ்வக வடிவ களத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, செவ்வக வடிவ களத்தில் ஒரு மூலையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இது கட்டுறாங்க, ஆடு மேய்வதற்கு. இல்லையா? ஆடு மேய்வதற்கு ஒரு குதிரை மேய்வதற்கு. ஸோ இந்த மூலையில் கெட்டும் பொழுது அந்த குதிரை வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இந்த அளவுக்கு அதோட நீளம் எவ்வளோ இருக்குது? 14 மீட்டர் இருக்குது. இந்த மாதிரி அதோட நீளம் 14 மீட்டர் இருக்குது. ஸோ 14 மீட்டர் இருக்கும்போது அது இந்த மையத்திலிருந்து 14 மீட்டர் தொலைவுக்கு எங்கனாலும் என்ன செய்யும் அப்படின்னா போய் மேயும். அந்த ஆடு வந்து என்ன செய்யும்? 14 மீட்டர் தொலைவுக்கு எங்கனாலும் போய் என்ன செய்யும் அப்படின்னா மேயும். சரியா? ஸோ அந்த குதிரை மேயாத போர்ஷன் கேட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த குதிரை மேயாத போர்ஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். சரியா? அந்த குதிரை வந்து மேயாத போர்ஷன் வந்து என்னது? இதுதான் அந்த குதிரை வந்து மேயாத இடம். சரியா? ஸோ இதோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடம்லாம் என்ன செஞ்சிருக்கு? குதிரையானது அந்த புல்களை வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா மேய்ஞ்சிருக்கு. இந்த இடம் மேயாத இடம். ஓகேவா? ஸோ இதோட பரப்பை வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதோட பரப்பு வேணும் அப்படின்னா இந்த மொத்த செவ்வகத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். அதற்கப்புறம் இது வந்து ஒரு கால் வட்டம். இல்லையா? இது ஒரு முழு வட்டம். இது 2 பங்காக வச்சோம்னா அரை வட்டம். இது 4ல் 1 பங்கு. ஸோ கால் வட்டம். இந்த கால் வட்டத்தின் பரப்பளவை நம்ம கண்டுபிடிச்சி இதிலிருந்து நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா இந்த மேயாத பகுதி வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிடச்சிரும். ஓகேவா? ஸோ செவ்வக வடிவம் இருக்கு இல்லையா? இதில் வந்து 60 மீட்டர் 42 மீட்டர். ஓகேவா? 60 மீட்டர் 42 மீட்டர். ஸோ 60 × 42 இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணி பெருக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா இந்த செவ்வகத்தோட பரப்பளவு அப்படின்றது நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிடச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம 60 × 42. ஸோ 42 6ஆல் பெருக்கி நம்ம ஒரு 0 என்ன செஞ்சுக்கலாம்? ஈஸியாக சேர்த்துக்கலாம். 6 × 12. அதுக்கப்புறம் 4 24 ப்ளஸ் வந்து ஒரு 1 வந்து ஆல்ரெடி வெளில வச்சுருக்கோம். இல்லையா? ஸோ 5 24 24 ப்ளஸ் 1 25. ஸோ 252 ஒரு 0 சேர்த்துட்டா 2520. இந்த 2520 அப்படின்றது தான் இந்த செவ்வக பகுதியோட பரப்பளவு. ஓகேவா? செவ்வக பகுதியோட பரப்பளவு. இப்போ நம்ம இந்த கால் வட்டம் பார்க்கணும். ஸோ கால் வட்டம் பார்க்கும்போது நம்ம ஒரு முழு வட்டம் பார்த்து அதை 4ஆல் வகுத்துட்டாலே நமக்கு கால் வட்டம் கிடச்சிரும். ஸோ கால் வட்டத்திற்கான பரப்பளவு r². ஸோ 22/7 இண்டு எவ்வளவு? ஆரம் எவ்வளவு? 14 மீட்டர். ஓகேவா? ஸோ 14 × 14. ஸோ 1 7 ஈரெல்லாம் 14. நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? 2 அடி கொடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அதை இங்கேயே பண்ணிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? 1 2 2 14. ஸோ 1 2 இது வந்து எவ்வளவு? 7. சரியா? அப்போ 22 7 பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த கால் வட்டத்தோட பரப்பளவு அப்படின்றது நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிடச்சிடும். ஓகேவா? ஸோ 22 × 7 154 வரும். இல்லையா? 7 2 14 7 2 14 1 15. ஸோ இந்த 154 அப்படின்றத நம்ம மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிடச்சிடும். ஸோ 152 மைனஸ் பண்ணாவே நமக்கு ஆக்சுவலாக லாஸ்ட்டில் 154 மைனஸ் பண்ணால் லாஸ்ட் என்ன வரும்? 6 வரும். ஸோ 6 வரக்கூடிய ஆன்சர் இது ஒன்று, இது ஒன்று. ஸோ இதில் 2500லேருந்து 100 கழிச்சா ஆன்சர் 2400 தான் இருக்கும். 2000க்கு கம்மியாகாது. ஸோ இது இருக்க வாய்ப்பு இல்லை. இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, 44 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மர கூம்பின் உயரம் 44 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மர கூம்பின் உயரம் 12 சென்டிமீட்டர். அக்கூம்பின் கன அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ கூம்பு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இல்லையா? இது கூம்பு. இதில் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா சுற்றளவு இருக்குது. சுற்றளவு மீன்ஸ் இந்த வட்டத்தோட சுற்றளவு இருக்குது. எவ்வளவு? 44. உயரம் இருக்குது. எவ்வளவு? 12. இதை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இதோட கனளவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ கனளவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வட்டத்தினோட பரப்பளவு வேணும். பரப்பளவை நம்ம உயரத்தால் பெருக்கி அதை 3ஆல் வகுத்தா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். அதாவது கனளவு கூம்பின் கனளவுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா 1/3
பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகேவா? என்ன அப்படின்னா கோலத்தோட கனளவு அப்படின்றது பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச், கூம்பு அப்படின்ற போது 1/3 பை ஆர் ஸ்கொயர்டு ஹெச். ஓகேவா? ஓகே, இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கு? பை ஆர் ஸ்கொயர்டு வேணும். ஸோ நம்மக்கிட்ட என்ன இல்லை? ஆறு இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம இந்த சுற்றளவை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா 6 எடுக்கணும். ஸோ 2/r = 2/r எவ்வளவு? 44. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஆரோட வேல்யூ எடுத்துக்கலாம். ஸோ r = 44 இன்டு இந்த பையோட வேல்யூ 22/7. இது அந்த சைடு போகும்போது என்ன செய்யும்? 7/22 போகும். இன்டு இந்த 2 அங்கிட்டு போகும்போது 1/2 அப்படின்னு போகும் இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடலாம்? 2 22 22க்கு 22. ஸோ ரேடியஸ் எவ்வளவு? 7. ஆரோட வேல்யூ 7. நமக்கு ரேடியஸ் கிடச்சிருச்சு, இந்த ஆரம் கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். 1/3 இன்டு 22/7 இன்டு ஆர் எவ்வளவு? 7 இன்டு 7, ஹெச் எவ்வளவு? 12. ஓகேவா? ஸோ இதை நம்ம டேலி பண்ணாலே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா இந்த கனளவு அப்படின்றது நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிடச்சிடும். ஓகேவா? பண்ணலாமா? 7க்கு 7 அடிச்சிடலாம். ஸோ 3 வந்து 1 3 3 4 3 12 அப்படின்னு அடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இவ்வளவு தான். இதை வச்சு நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். 22 7 4 இதை 3ஐயும் பெருக்கணும், நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஜஸ்ட் நோ இப்போ தான் நம்ம இந்த 22 7ஐயும் பெருக்கணும் இல்லையா? 154. ஸோ இதை 4ஆல் பெருக்கும்போது 4 150 600 600 ப்ளஸ் வந்து 4 16. ஸோ 616 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? 616 அப்படின்றது என்னது? இதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ 616 அப்படின்றத நம்ம ஆன்சராக இந்த கொஸ்டின்ஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கும்போது ஓகே, 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளத்தை கொண்ட அதே ஆரமுள்ள கூம்பு செய்யப்பட்டால் அக்கூம்பின் உயரம் என்ன அப்படின்றது தான் கேள்வி. ஸோ 9 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு திண்ம கோளம் இருக்கு. அதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே ஆரமுள்ள ஒரு கூம்பு அப்படின்றத என்ன செய்கிறாங்க அப்படின்னா செய்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதோட உயரம் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னா கனளவு அப்படின்றது நமக்கு தேவை. கனளவு இல்லாமல் நம்ம இதை என்ன செய்ய முடியாது அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. என்ன அப்படின்னா ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுறாங்க. ஓகேவா? ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுறாங்க அப்படின்னாலே, இப்போ ஒரு களிமண் இருக்குது. நம்ம வந்து சின்ன வயசில் என்ன செய்வோம்? களிமண்ணில் ஒரு பானை செய்வோம். திடீர்னு என்ன பண்ணுவோம்? அதை ஃபுல்லாக அந்த களிமண்ணை ஃபுல்லாக உழைச்சி போட்டு அமைக்கி என்ன பண்ணுவோம்? திரும்ப ஒரு குதிரை இந்த மாதிரி செய்வோம். ஸோ அதோட குவான்டிட்டி எவ்வளவு இருக்குது, எவ்வளவு அளவு இருக்குது, அந்த கனளவு எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம இதோட ஹைட் எவ்வளோ வரும், ஒவ்வொரு பொருளும் சேஞ்ச் பண்ணும்போது அதோட உயரம் அகலம் எல்லாமே எவ்வளோ வரும் அப்படிங்கிறத நம்ம நிச்சயம் முடியும்னா கண்டுபிடிக்க முடியும். ஓகே, அப்போது ஒரு கோலம் இருக்குது அப்படின்னா அந்த கோலத்தோட கனளவு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 4/3/r³. ஓகேவா? ஸோ இதுதான் கோலத்தோட கனளவு. அதே நேரத்தில் கூம்போட கனளவு, அதாவது இந்த கோலத்தோட கனளவும் கூம்பின் கனளவும் வந்து என்னது? ஈக்குவல். ஓகேவா? ஸோ கூம்போட கனளவு நம்ம இப்போ தான் பார்த்துருந்தோம் 1/3/r² அப்படின்றது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கலாம். 4/3/r³. கியூப்போட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து என்ன வந்துடுது? 9 வந்துடுது இல்லையா? ஸோ 4/3 இன்டு 22/7 இன்டு ஆர் வந்து எவ்வளவு? 9 இன்டு 9 இன்டு 9. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆரோட வேல்யூ. ஸோ இதே ஆரை தான் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா நமக்கு அந்த சைடும் போட போகிறாங்க. ஸோ நம்ம அதை அப்படியே என்ன செஞ்சுக்கலாம்? போட்டுக்கலாம். 1/3 இன்டு 22/7 இன்டு 9 இன்டு 9 இன்டு ஹெச் நமக்கு தெரியாது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே இந்த கனவும் சமம். இதில் எல்லாமே இருக்குது. இங்கே ஹெச் மட்டும் என்ன செய்யல? இல்லை. ஓகேவா? இதை நம்ம அப்படியே டேலி பண்ணிட்டா நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஹெச் அந்த சைடு வச்சுக்கிட்டு மித்ததெல்லாம் நம்ம அந்த சைடில் கொண்டு போய் அடி கொடுத்தாலே நமக்கு ஹெச்சோட வேல்யூ என்ன அப்படின்றது என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிடச்சிடும். ஓகேவா? ஸோ ஓகே, கொண்டு போகலாமா? ஹெச்சை மட்டும் ஒன் சைடு வச்சுக்கலாம், மற்றதா அப்படியே அந்த சைடு நான் எழுதிட்டு கொண்டு போகிறேன். 1/3 அப்படின்றது 3 அப்படின்றது ஆயிரும். 7/27. இதை நீங்கள் அப்படியே லெட்டராக வச்சுக்கிட்டு கூட இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். நம்பராக மாற்றணும்னு அவசியம் இல்லை. லெட்டர் இந்த 22/7 அப்படியே பையாக வச்சுக்கிட்டு கூட நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் 9 அப்படின்றது 1/9 இன்டு 1/9. ஸோ அந்த சைடில் இருக்கிறப்பல அப்படியே தலைகீழ் மதிப்பாக அங்கே கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறத நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 4/3 இன்டு 22/7 இன்டு 9 இன்டு 9 இன்டு 9. ஓகேவா? ஸோ இதுதான் இங்கே போட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடி கொடுக்க ஆரம்பிக்கலாம். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இந்த 22/7 இந்த 7/22 இது ரெண்டுமே என்ன செய்யுது? அப்படியே கேன்சல் ஆகுது.
இந்த 2 9 இருக்கு இல்லையா, 1 2 2 9 இருக்குது, 2 9க்கு நம்ம நினச்சிக்கலாம், அந்த 2 9ஐயுமே அடி கொடுத்து விட்டுடலாம். ஸோ வேறு என்ன இருக்குது, இந்த 3க்கு இந்த 3 என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா அடி கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 9 4 9 இது 2 மட்டும் தான் என்ன இருக்குது. ஸோ 94 எவ்வளோ அப்படின்னா 36 அப்படின்றது இதோட உயரம். ஸோ இந்த கூம்போட உயரம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 36. ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ 150 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட, ஸோ 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னாலுமே நமக்கு சுற்றளவு கொடுத்துட்டாங்கனாலே நமக்கு என்ன வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆர் அப்படின்றது என்ன செய்யணும் அப்படின்னா வேணும். ஓகேவா? ஸோ நம்ம ஆரை எடுத்தால் மட்டும்தான் இதில் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ ஆரை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுக்கு என்ன இருக்குது, சுற்றளவு இருக்குது. பட் இதில் சாரி ஒரு பக்க அளவை கண்டுபிடிக்கணும். சாரி, இப்போ இதில் நான் வட்டம் நினச்சிட்டேன். இப்போ இந்த முக்கோணத்தோட சமபக்க முக்கோணத்தோட சுற்றளவு 180 கொடுத்துருக்குறாங்க. ஸோ 3 பக்கமே சமம் அப்படின்றதுனால அதோட ஒரு பக்கம் ஏ அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஏயோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா 60. என்ன காரணம் அப்படின்னா 3 பக்க அளவுகளுமே சமம். அதனால தான் இது வந்து என்னது, சமபக்க முக்கோணம். ஓகேவா? ஓகே, இப்போ இதோட பரப்பளவு நமக்கு வேணும் அப்படின்னா, இதோட பரப்பளவு முக்கோணத்தோட சமபக்க முக்கோணத்தோட பரப்பளவு வேணும் அப்படின்னா நமக்கான ஃபார்முலா √3/4 இன்டு ஏ ஸ்கொயர் அப்படின்றது வந்து இதோட பரப்பளவு. ஓகேவா? ஸோ இந்த பரப்பளவை தூக்கி நம்ம போட்டோம் அப்படின்னா இதில் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஏ அப்படின்றது வந்து என்னது அப்படின்னா 60. ஓகேவா? ஸோ இதில் √3யோட வேல்யூ மட்டும் நம்ம என்ன செய்யணும், அக்யூரேட்டாக போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிடச்சிடும். ஓகேவா? ஸோ √3/4 இன்டு ஏ வந்து எவ்வளவு 60 இன்டு 60. ஓகேவா? ஸோ இதை மட்டும் நம்ம அப்ளை பண்ணால் போதும், நமக்கான ஆன்சர்ஸ் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம ரொம்ப ஈஸியாகவே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் வந்து என்ன செஞ்சுக்கலாம், நம்ம போட்டுடலாம். எப்படி போட்டுடலாம், 4யும் 60 என்ன செஞ்சிடலாம் அடி கொடுத்துடலாம். ஸோ அடி கொடுத்தா எவ்வளவு 15. ஓகேவா? ஸோ 40 5 20. ஸோ 15 வந்துருச்சு. இப்போ இந்த 15 வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த √3 வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம மல்டிபிள் பண்ணோம். மல்டிபிள் பண்ணாலே நமக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து என்ன செஞ்சிடும் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ √3யோட மதிப்பு என்ன அப்படின்னா 1.732 இல்லையா? ஸோ √3யோட மதிப்பு 1.732. ஸோ இதை வச்சு நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு இதுக்கான ஆன்சர் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். 1558 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஏன்னா இது வந்து என்ன இருக்குது 15 ப்ளஸ் வந்து என்னது 60 1.732. இந்த 3ஐயுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? ஸோ இதில் மட்டும் 15 4 இருக்குது, நம்ம இந்த 60 விட்டுட்டோம். இந்த 3ஐயும் மல்டிபிள் பண்ணணும் இல்லையா? ஸோ 60 15 நமக்கு என்ன வந்துருச்சு 90 வந்துடும் இல்லையா? 60 வந்து நம்ம 15ஆல் இருக்கும்போது 15 × 6 90 + 900 அப்படின்றது நமக்கு கிடச்சிரும். இந்த 900 வச்சு நம்ம 1.732 அப்படின்றத என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம மல்டிபிள் பண்ணிட்டா அதுக்கான ஆன்சர் வந்து என்னது ஈஸியாக கிடச்சிடும். ஓகேவா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? இதில் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவுமே ரொம்ப ஈஸி தான். 900 இருக்குது. ஸோ இந்த 9 வச்சு 2 பேருக்குன்னா 9 2 18. ஸோ லாஸ்ட் ஆன்சர் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா 8 இருக்கணும். ஸோ 8 வந்து ஆல்மோஸ்ட் 3 கொஸ்டின்ஸில் லாஸ்ட் ஆன்சர் 8 அப்படின்றது வந்து நினச்சிது இருக்குது. அப்படி இருந்தாலுமே 900 நம்ம 1.5ஆல் பெருக்கும் போது ஜஸ்ட் 1.5, அதாவது 900 அப்படின்றத 1.5 டைம்ஸ் நம்ம எடுத்தாலே நமக்கு வந்து ஆன்சர் எங்கே வந்துடும்னா 1350 அப்படின்றது வந்துடும். ஸோ 1350 அப்படின்றது நான் வந்து பெருக்கிறது 1.732ஆல் பெருக்கல, ஜஸ்ட் 1.5ஆல் பெருக்கல 1350க்கு மேலே ஆன்சர் இருக்கணும். ஸோ இதில் இது மட்டும்தான் 1350க்கு மேலே இருக்குது. ஸோ அதான் ஆன்சர் அப்படின்றத நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கான அடுத்த கேள்வி, மாட்டு வண்டி சக்கரத்தின் ஆரம் 35 சென்டிமீட்டர், அது 154 மீட்டர் தொலைவு கடந்தால் அச்சக்கரம் எத்தனை முழு சுற்றுகள் சுற்றி இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. ஓகேவா? அதாவது ஒரு மாட்டு வண்டியோட சக்கரத்தோட ஆரத்தை கொடுத்துருக்குறாங்க. அது வந்து 154 மீட்டர் தொலைவு வந்து என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் நம்ம செய்ய வேண்டியது வந்து என்ன அப்படின்னா
இந்த 154 மீட்டர் அப்படின்றது இது மீட்டரில் இருக்குது, இது சென்டிமீட்டரில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இதை வந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா மீட்டரை சென்டிமீட்டராக என்ன செஞ்சணும் அப்படின்னா மாற்றிக்கணும். ஸோ ஒரு மீட்டர் அப்படின்றது 100 சென்டிமீட்டர் இல்லையா? ஒரு மீட்டர் அப்படின்றது 100 சென்டிமீட்டர். ஸோ அதை வச்சு நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 15400 சென்டிமீட்டர் அப்படின்றது அது போயிருக்கக்கூடிய பாதை. ஸோ இதான் மாட்டு வண்டியோட சக்கரம். இந்த சக்கரம் வந்து ஒரு சுழலும் போது ஸோ இதோட சுற்றளவை நம்ம கண்டுபிடிச்சி இந்த சுற்றளவு அப்படின்றது தான் அது போயிருக்கக்கூடிய ஒரு சுற்றுக்கான தூரம். ஸோ அந்த சுற்றளவை வச்சு இதை டிவைட் பண்ணோம்னா நமக்கு எத்தனை ரவுண்ட் அது சுற்றி இருக்குது அப்படின்றது ஈஸியாக கிடச்சிரும். ஸோ சுற்றளவு வேணும் அப்படின்னா 2/r 22/7 2 போட்டாச்சு, பை போட்டாச்சு, 6 வந்து எவ்வளவு 35. ஸோ 7 2 அடி கொடுத்தா 5. ஓகேவா? ஸோ 5 35 2 10 10யும் 22யும் பெருக்கினா எவ்வளவு 220. ஸோ இந்த 220ஆல் நம்ம இதை டிவைட் பண்ணால் நமக்கு எத்தனை சுற்றுங்கிறது கிடச்சிடும். ஓகேவா? ஸோ 22ல் இது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 7 இருக்குது. ஆல்ரெடி நம்ம 22 7 பெருக்கினா 154 வந்துருக்கு இல்லையா? ஸோ 7 இந்த 0 சேர்த்தா 70. அப்போ மொத்தம் 70 சுற்றுக்கள் அப்படின்றது நமக்கு வரும். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து எவ்வளவு 70. ஸோ நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால தான் கொஞ்சம் அது எப்படி அப்படின்றத புரிய வைக்கிறதுக்காக. இல்லைனா நம்ம டக்குனு என்ன செஞ்சலாம் அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன செய்யலாம் போட்டலாம். ஒரு கனசதுரத்தின் மொத்த வளைபரப்பு, ஒரு கனசதுரத்தோட மொத்த வளைபரப்பு 384 மீட்டர் ஸ்கொயர். அதோட பக்க அளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஒரு சதுரம் இருக்குது அப்படின்னா சதுரத்தோட கனசதுரம் இருக்குது அப்படின்னா அதோட வளைபரப்பு அப்படின்னா சுற்றிலும் இருக்கக்கூடிய 4 பக்கங்கள். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து என்னது ஒரு கனசதுரம். இந்த கனசதுரத்தோட வளைபரப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஏரியா. ஓகேவா? இந்த ஏரியா இந்த பின்னாடி இருக்க ஏரியா இந்த ஏரியா. ஸோ இந்த மேலே டாப்பில் இருக்கிறதும் இந்த பாட்டத்தில் இருக்கிறதும் கணக்கில் கிடையாது. ஸோ மொத்த பரப்பு அப்படின்னா அது எல்லாமே வந்துடும். ஓகேவா? அப்போ இந்த ஒன்றை மட்டும் நம்ம பார்க்குறதா இருந்தால் இதுக்கான ஃபார்முலா வந்து என்னது அப்படின்னா A². ஸோ இதில் மொத்தம் 4 பக்கத்தில் நம்ம பார்க்குறதுல 4A² அப்படின்றது இதற்கான ஃபார்முலா. இதே மொத்த பரப்பு அப்படின்னா 6A². ஓகேவா? இந்த கனசதுரத்தோட மொத்த வளைபரப்பு அப்படின்றத அவங்க கொடுத்துட்டாங்க. அதாவது 4A² = 384 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஏயோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ A² 384 / 4 கிடைக்கக்கூடிய வேல்யூக்கு ரூட் எடுத்துட்டா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ ஒரு நாள் 4 38ல் எவ்வளோ நாள் இருக்குது? ஓகேவா? அப்போ எவ்வளோ நாள் இருக்குது? 36 இல்லையா? மொத்த வளைபரப்பு எனில் பக்கம் எவ்வளவு? சரியா? ஒரு பக்கம் அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 384 கொடுத்துருக்காங்க. 384ல் நம்ம எத்தனை 4 இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 9 36, மிச்சம் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. ஸோ A² = 96. கொஞ்சம் தப்பாக வருது இல்லையா? 96. ஸோ A² 96னா ஏயோட வேல்யூ கிடைக்காது. இங்கிலீஷில் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் இஸ் 384. ரெண்டுலேயும் சேம் தான் கொடுத்துருக்கு. பைண்ட் தி சைட் ஆஃப் தி கியூப். ஒரு வேளை வளைபரப்புன்னு கொடுத்துட்டு மொத்த வளைபரப்புன்னு கொடுத்ததுனால 6A² போட்டிருக்காங்கன்னு தெரியல. நம்ம அதையும் வச்சு ஜஸ்ட் ஒரு டைம் செக் பண்ணலாம். பட் வளைபரப்பு அப்படின்னா 4 பக்கம் மட்டும்தான். ஓகேவா? ஆக்சுவலாக சதுரத்துக்கு வளைபரப்பே கிடையாது, வளைந்த பகுதியே கிடையாது. ஆக்சுவலாக சதுரத்தை பொறுத்தவரை பக்கப்பரப்புன்னு தான் சொல்லணும். வளைபரப்பு அப்படின்னா அந்த கோன் இருக்கு இல்லையா, அப்புறம் சிலிண்டர், இதுக்கு தான் வளைபரப்பு. சதுரம் செவ்வகம், அதாவது கனசதுரம் கனசெவ்வகத்தை பொறுத்தவரை வளைபரப்புங்கிறது கிடையாது, பக்கப்பரப்பு தான் தமிழில். பட் வந்து இதுக்கு 4A² தான் வரணும். 6A² வச்சு நம்ம அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஆன்சர் இதில் இல்லை. ஏன்னா 96 வந்து நம்ம A² = 96 ஏயோட வேல்யூ பார்க்கும்போது நமக்கு இல்லை. அதனால நம்ம 6A² வச்சு பார்க்குறோம். ஏன்னா 96 வைக்கும்போது பாயிண்டில் வரும். எந்த ஆன்சருமே பாயிண்டில் வந்து நினச்சில இல்லை. ஓகேவா? 384 6 36, மிச்சம் 2 4. ஸோ A² = 64. இது கேள்வியே தவறான கேள்வி. வளைபரப்புன்னு கொடுத்துருக்கக்கூடாது, மொத்த பரப்புன்னு தான் கொடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் ஆன்சர் வந்து என்னது 8. ஸோ 6ஆல் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சில நேரம் கொஸ்டின்ஸ் தவறான கொஸ்டின்ஸும் என்ன செய்யலாம் வரலாம் இல்லையா?
ஒரு கனசதுர வடிவ நீர் தொட்டியின் கொள்ளளவு 27,000 லிட்டர் எனில் அதோட பக்க அளவை காண் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அதாவது ஒரு கனசதுரத்தோட கன அளவை கொடுத்துருக்குறாங்க, கன அளவை கொடுத்துட்டு அதோட பக்க அளவை கேட்குறாங்க. ஸோ கனசதுரத்தோட கன அளவு அப்படின்றது என்னது அப்படின்னா ஏ கியூப் = 27,000 அப்படின்னா பக்க அளவுன்றது என்னது ஏ. ஸோ ஏ தான் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. ஓகேவா, ஏ கியூப் = 27,000. ஸோ ஏ வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா கேட்குறாங்க. இதற்குமே கொடுத்துருக்க ஆன்சர் வந்து சரியா 27,000 மீட்டருங்க அப்படிங்கிறது கொள்ளளவு. ஓகேவா, ஆல்மோஸ்ட் 3 சென்டிமீட்டர் 3 மீட்டர், அப்போ மீட்டரில் இருக்கும். ஓகேவா, ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது தொட்டியோட கொள்ளளவு கொடுத்துருக்குறாங்க. ஸோ தொட்டியோட கொள்ளளவு வந்து நமக்கு லிட்டரில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த லிட்டரில் கொடுத்துருக்கதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மீட்டராக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மாற்றணும். ஓகேவா, அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ மீட்டராக வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மாற்றணும். ஏன்னா இங்கே ஆன்சர் மீட்டர்லேயும் இருக்குது, சென்டிமீட்டர்லேயும் இருக்குது. அப்போ 27,000 லிட்டர் அப்படின்றது இங்கே வந்து நமக்கு எப்போவுமே வந்து கனளவு ஒரு அளவு கொடுக்குறாங்க அப்படின்னா சென்டிமீட்டர் மீட்டர் இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ இது வந்து லிட்டரில் இருக்குது. ஸோ லிட்டரை வந்து நம்ம நினச்சணும் ஒரு மீட்டராவோ சென்டிமீட்டராவோ மாற்றிக்கலாம். அப்போது ஒரு மீட்டர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, ஒரு மீட்டர் ஸ்கொயர் = 1000 லிட்டர். அப்போது 1000 அப்படின்ற போது இது வந்து 27,000 அப்படின்றது இது வந்து எத்தனை 27 மீட்டர் கியூப் வந்து நினைச்சிருக்கோம் அப்படின்னா வந்திருக்கும். ஓகேவா, ஸோ ஒரு லிட்டர் வந்து ஒரு மீட்டர் ஸ்கொயர் = நமக்கு என்ன வரும் 1000 லிட்டர் வந்து நினைச்சோம் அப்படின்னா கிடைக்கும். ஸோ இங்கே 27 இருக்கிறதுனால 27. ஸோ ஏ என்னது 3 3 × 3 × 3 39 93 27. ஓகேவா, ஸோ இதோட ஆன்சர் வந்து 3. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்மள அவசரத்தில் என்ன பண்ணுறோம் லிட்டர்னாக்கலாம் அப்படியே 27,000 நினச்சிடுறோம் கொடுக்கும்போது அதோட ஆன்சர் அப்படிங்கிறது பார்க்கும்போது 30 இல்லை. அப்போ தான் நமக்கே ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே, இது வந்து லிட்டரில் இருக்குது, இது வந்து நம்ம நினச்சிடணும் சென்டிமீட்டர் மீட்டர். அப்போ அந்த அளவைகள் என்ன செய்யணும் அப்படின்னா மாற்றணும். அது கொள்ளளவில் இருக்குது இல்லையா, அதனால் ஒரு முக்கோணத்தின் பக்க அளவுகள் 8 மீட்டர் 10 மீட்டர் மற்றும் 6 மீட்டர் எனில் அதோட பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டுருக்குறாங்க. ஓகேவா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா 3 அளவுகளுமே கொடுத்துட்டாங்க. அதாவது ஒரு முக்கோணத்தோட 3 பக்க அளவுகளுமே கொடுத்துட்டாங்க. 3 பக்க அளவுகளுமே வந்து எப்படி இருக்குன்னா வெவ்வேறு அளவுகளில் இருக்குது. அப்படி வெவ்வேறு அளவுகளில் இருக்கும்போது அதோட பரப்பளவு வேணும் அப்படின்னா இது வந்து ஒரு அசம பக்க முக்கோணம். ஓகேவா, ஸோ இந்த அசம பக்க முக்கோணத்தோட பரப்பளவு வேணும் அப்படின்னா √S × a - b × a - c S - a × s - b × s - c அப்படின்றது இதோட ஃபார்முலா. ஓகே, √S × s - a × s - b × s - c அப்படின்றது ஆன்சர். ஸோ எஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா செமி பெரிமீட்டர், அதாவது ஒரு சுற்றளவோட பாதி. ஸோ இதோட சுற்றளவு எப்படி இருக்குன்னா 10 + 8 18 18 + 6 24 இருக்குது. 24ல் பாதி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 12 தான் எஸ். ஓகேவா, ஸோ √S எவ்வளவு 12. ஸோ அடுத்து S - a 12 - 8 எவ்வளவு அப்படின்னா 4 இண்டு அப்புறம் 12 - 10 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 2. அதுக்கப்புறம் 12 - 6 எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 6. ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னா அதோட பரப்பளவு. ஓகேவா, ஸோ பரப்பளவு கண்டுபிடிக்கலாமா? இப்போது இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ரூட்டை விட்டு என்ன செய்யணும் அப்படின்னா வெளியில் எடுக்கணும். என்ன பண்ணலாம், இந்த √12 இருக்கா, இதை மட்டும் 6 × 12 அப்படின்னு போட்டுட்டா ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். ஓகேவா, ஸோ ரூட்டுக்குள்ளே 2 நம்பர் சேம் நம்பர் இருந்துச்சுன்னா அது ரூட் இல்லாமல் ஒரு நம்பர் வெளியில் எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இந்த 2க்கும் பதில் ஒரு 2 எடுத்துக்கலாம். இந்த 2 6க்கும் பதில் ஒரு 6 எடுத்துக்கலாம். இந்த √4 வேல்யூ 2. ஓகேவா, அப்போது 6 × 12 12 × 24. ஸோ 24 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது இதுக்கான ஆன்சர். ஓகேவா, அடுத்த கேள்வி, ஒரே கன அளவை கொண்ட இரு உருளங்களின் விகிதங்கள், ஒரு உருளையின் உயரங்களின் விகிதங்கள் 2:3 எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி கேள்வி கேட்டால் ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். அவன் என்ன ரேஷியோ கொடுக்குறானோ அதை அப்படியே ஆப்போசிட்டில் நீங்கள் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா எடுத்துருங்க. ரொம்ப ஈஸி. எப்போவுமே ஒரு ரேஷியோவில் ஒன்று கொடுக்குறான் அப்படின்னா அதோட உயரத்தை கொடுத்துட்டு ஆரத்தை கொடுத்துட்டு உயரமோ கேட்குறாங்கன்னா அந்த எந்த ரேஷியோவில் இருக்கோ அதை அப்படியே என்ன செஞ்சுருங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் என்ன செஞ்சுருங்க அப்படின்னா போட்டுருங்க. அது ரொம்ப ஈஸி. ஒரு ஷார்ட்கட் மாதிரி என்ன செஞ்சுங்க அப்படின்னா வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்போ பார்த்துக்கலாம். ஒரே கனளவை கொண்ட இரு உருளையின் உயரங்களின் விகிதம் அப்படின்றத 2:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது 2x, அது 3x. ஓகேவா, எனில் அவற்றின் ஆரங்களின்
விகிதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறான். ஓகேவா? ஸோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கூட என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம். முதல்ல உருளையோட கனளவு தானே கொடுத்துருக்கான். ஸோ கனளவு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பைஆர் ஸ்கொயர்டு ஹெச். எதுக்காக அப்படின்னா 2 உருளை. ஓகேவா? ஸோ ஒரே கனளவை கொண்டா அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ இது ரெண்டோட கனளவும் வந்து என்னது சேம், அதனால தான் ஈக்குவல் போட்டோம். இதோட கனளவும் எடுந்து ஒரே போல இருக்க போகுது. ஓகேவா? இப்போ இதோட உருளை அந்த உயரத்தோட விகிதம் கொடுத்துருக்கான். உயரம்னா ஹைட்டு 2, 3ன்னு கொடுத்துருக்கான். நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 2, 3 என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஆரங்களின் விகிதம் தான் கேட்டிருக்கான் இல்லையா? ஸோ r² இன்டு உயரங்களின் விகிதம் 2:3. ஸோ இது 2 22/7 r தான் கேட்டிருக்கான். ஸோ h வந்து எழுது 3 வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு இதோட ஆன்சர்ஸ் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எடுக்கணும். ஸோ ஆன்சர் எடுக்கும்போது 22/7 நம்ம ஈஸியாக அடி கொடுத்துடலாம். ஸோ மிச்சம் இருக்கிறது r² இன்டு 2, r² இன்டு 3. ஓகேவா? ஸோ இந்த 2 ஆரத்தையும் நம்ம ஒன் சைடாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒதுக்கி கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? ஒதுக்கி கொண்டு வந்துட்டு இந்த 2, 3 நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அங்கே கொண்டு போய்க்கலாம். ஓகேவா? ஸோ r² இன்டு 2, r² இன்டு 3. நான் ஷார்ட்கட் அப்படியே சொல்லிவிட்டு இதனால் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு காட்டுறேன். இந்த r² இங்கே வரும்போது r² டிவைடட் பை r² 3/2. ஓகேவா? ஓகே, இது வந்து ஃபஸ்ட் உருளை, இது வந்து செகண்ட் உருளை. ஓகேவா? இது ஃபஸ்ட் உருளை, இது வந்து என்னது செகண்ட் உருளை. ஸோ r² = 3 அப்படின்னா ஆரோட வேல்யூ என்னது அப்படின்னா √3. ஓகேவா? ஆரோட வேல்யூ எவ்வளவு? √3. இங்கே r² வேல்யூ வந்து 2 அப்படின்னா ஆரோட வேல்யூ எவ்வளவு? √2. ஸோ அதோட ரேஷியோ √3:√2 அப்படின்னு ஈஸியாகவே எடுத்துக்கலாம். பட் இவ்வளோ தூரம் போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அங்கே என்ன இருக்கோ அதை நீங்கள் அப்படியே ஆப்போசிட் எடுத்தாலே உங்களுக்கான ஆன்சர் வந்து என்ன செஞ்சுருக்கும் அப்படின்னா ஈஸியாக கிடச்சிருக்கும். ஓகேவா? ஒரு செவ்வகத்தின் நீளம் மற்றும் அகலத்தின் விகிதங்கள் முறையே 3:2. அதாவது நீளம் வந்து 3 பங்கு இருந்துச்சுன்னா அகலம் வந்து 2 பங்கு இருக்க போகுது. அச்செவ்வகத்தின் சுற்றளவு மற்றும் பரப்பளவுகளின் விகிதம் முறையே 5:9 செவ்வகத்தின் அகலத்தை மீட்டரில் காண்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ கேள்வி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு செவ்வகம் இருக்கு. இந்த செவ்வகத்தோட நீளம் மற்றும் அகலத்தின் விகிதம் கொடுத்துருக்காங்க. நீளம் எவ்வளவு? 3ன்னு கொடுத்துருக்காங்க. அகலம் எவ்வளவு? 2 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ 3, 2, 3:2. அந்த செவ்வகத்தோட சுற்றளவு மற்றும் பரப்பளவோட விகிதம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது சுற்றளவு மற்றும் பரப்பளவு. இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கலாம், 3, 2 2 எவ்வளவு? 6. ஸோ சுற்றளவு மற்றும் பரப்பளவு இதில் வந்து என்ன வச்சுருக்காங்க 6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பரப்பளவு சுற்றளவு அப்படின்னா எவ்வளவு? 3, 3, 6, 2, 2, 4. அப்போ இது எவ்வளவு? 10. ஓகேவா? இதுதான் நமக்கு வந்து என்ன செய்யுது அப்படின்னா வருது. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அதே இதில் செவ்வகத்தின் அகலத்தை மீட்டரில் காண்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம இப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதை விட ஒவ்வொரு ஆன்சராக வச்சு பார்த்தா நமக்கு இது கொஞ்சம் ஈஸியாக வரும். ஏன்னா நம்ம கொஸ்டின்ஸ்லேருந்து போனால் இதுக்கான ஆன்சர் ஈஸியாக கிடைக்காது. ஸோ ஃபஸ்ட் ஆன்சர் 6 மீட்டர், அதுதான் டிக் அடிச்சு வச்சிருக்கு. இதனால் நமக்கு ஒரு வழி இல்லை. ஃபஸ்ட் ஆன்சரை போட்டு பார்க்கலாம். என்ன போட்டு பார்க்கலாம்? செவ்வகத்தின் அகலத்தை காண்கன்னு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தோட அகலம் 6ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? செவ்வகத்தோட அகலம் 6 அப்படின்னா நீளம் எவ்வளவு? 9. அதாவது 2 பங்கு 6னா 3 பங்கு எவ்வளவு? 9. ஓகேவா? ஸோ 9 இல்லையா? அப்போ இது ரெண்டுக்குமான பரப்பளவு. ஓகே, இது ரெண்டுக்குமான பரப்பளவு. ஓகேவா? ஸோ பரப்பளவு, இது ரெண்டுக்குமான பரப்பளவு அளவு 9ஐயும் 6ஐயும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? ஸோ 9 × 6 எவ்வளவு? 54 இல்லையா? அப்போ அதுக்கான பரப்பளவு எவ்வளவு? 54. இப்போ சுற்றளவை பார்க்கணும் இல்லையா? செவ்வகத்தோட சுற்றளவை பார்க்கணும். சுற்றளவு எவ்வளவு? 9, 6 கொடுத்துருக்காங்க. அப்போ 9, 6னா 9 + 9 ஒரு 18, 6 + 6 ஒரு 12. ஸோ 30 அப்படின்றது வந்து என்னது இதோட சுற்றளவு. ஸோ சுற்றளவு 30, பரப்பளவு எவ்வளவு? 54. இது 5:9 ரேஷியோவில் இருக்கா அப்படின்னு என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கணும். ஸோ இது ரெண்டுக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எல்சிஎம் அப்படின்னு ஹெச்சிஎம் அப்படின்றது எடுக்கணும். ஹெச்சிஎம் 6, இதால் அடி கொடுத்தோம் அப்படின்னா 5 × 30, 9 × 64. ஸோ ஈக்குவலாக வந்து என்ன செய்யுது அப்படின்னா வருது. அப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதே மாதிரி
ABCD இந்த ஆன்சர் நம்ம போட்டு பார்த்தா வராது. இதுக்கு வந்திருக்கு, அதனால் இதான் வந்து என்னது ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி, ஒரு சதுரத்தின் பக்கம் 20 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது எனில் அதன் பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சதுரமாகட்டும், செவ்வகமாகட்டும், முக்கோணமாகட்டும், வட்டமாகட்டும், இந்த மாதிரி 4 சதுரம், செவ்வகம், முக்கோணம், வட்டம் இருக்கு இல்லையா, இதோட பரப்பளவு வந்து அதிகரிக்குது, இல்லை நீளம் அகலம் இந்த மாதிரி அதிகரிக்குதுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஈஸியான ஃபார்முலா. x + y + xy / 100 அப்படின்ற ஃபார்முலாவை போடுங்க. ஸோ எக்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது, ஒய் அப்படின்றது ரெண்டாவது கொடுத்துருக்குது. இப்போ ஒரு செவ்வகம் அப்படின்னா நீளம் 20% அதிகரிக்குது, அகலம் 10% குறையுது அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அதிகரிக்கிறது ஃபஸ்ட்டு இருக்கிறத எக்ஸ்னு வச்சுக்கோங்க, ரெண்டாவது இருக்கிறத ஒய்னு வச்சுக்கோங்க. பட் இங்கே சதுரத்தோட பக்கம் அப்படிங்கும்போது 4 பக்கமே சமம், அதனால் 20 அப்படின்றதே நீளத்தையும் வச்சுக்கோங்க, அகலமும் 20ன்னு வச்சுக்கோங்க. அதிகரிக்கிறதுனால அது ப்ளஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இது +20 ஏன்னா அதிகரிக்குதுன்னா ப்ளஸ். ஓகேவா? அடுத்து +20 ஏன்னா ரெண்டுமே சேம் தான், ஏன்னா ஒரே ஒரு வேல்யூ தான் இல்லையா, அதனால். அதுக்கப்புறம் 20 × 20 400 / 100. சரியா? 100 2 0க்கு 2 0 அடி கொடுத்தாச்சு. அப்போ 44 அப்படின்றது ஆன்சராக நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா கிடைக்குது. ஸோ 44% என்ன செய்யும் அப்படின்னா அதோட பரப்பளவு அப்படின்றது என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். ஓகேவா? ஸோ 44 அப்படின்றது இதற்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ அடுத்த கேள்வி, 3√3 சென்டிமீட்டரை பக்கமாக கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தோட குத்து உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ குத்து உயரம் அப்படின்னா இப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் வந்து என்னது அப்படின்னா குத்து உயரம். ஓகேவா? ஸோ இதில் உயரம் ஜஸ்ட்டு உயரம் தான். ஓகேவா? ஸோ உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலாவை தான் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா குத்து உயரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு சமபக்க முக்கோணத்தில் வந்து நம்ம ஒரு பக்க அளவை கொடுத்துட்டாங்க, இதோட குத்து உயரம் வேணும் அப்படின்னா அதற்கான ஃபார்முலாவை போட்டு நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். h = √3/2a அப்படின்றது இதற்கான ஃபார்முலா. ஸோ குத்து உயரத்தை நம்ம எடுத்துக்கலாம், இதை ஃபார்முலா போட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போது √3/2a எவ்வளவு? 3 × √3. ஓகேவா? அவ்வளோதான். √3 ரெண்டையும் பெருக்கும்போது நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 3 அப்படின்றது கிடச்சிடும். 3 × 3 எவ்வளவு? 9. 9 2ஆல் வகுத்தா 4.5. ஓகேவா? √3 மல்டிபிள் பண்ணும்போது என்ன ஆகும்? 3 கிடைக்கும். 3 × 3 எவ்வளவு அப்படின்னா 9. ஆல்ரெடி கீழே ஒரு 2 இருக்குது, இது அடி கொடுத்தா 4.5 அப்படின்றது இதற்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வி என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 48 சதுர சென்டிமீட்டர் பரப்புடைய ஒரு முக்கோணத்தில் அதன் அடிப்பக்கம் அதன் குத்துயரத்தை விட 4 சென்டிமீட்டர் அதிகம் எனில் அதோட அடிப்பக்கத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதான் ஓகேவா? அதாவது ஒரு முக்கோணம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருக்கு. இந்த முக்கோணத்தில் இதோட அடிப்பக்கம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதாவது பரப்பு வந்து எவ்வளவு? 48. இதோட பரப்பு வந்து எவ்வளவு? 48. ஒரு முக்கோணத்தில் அதன் அடிப்பக்கம் அதன் குத்துயரத்தை விட 4 சென்டிமீட்டர் அதிகம் எனில், ஜஸ்ட் ஆன்சர்லேருந்தே என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம போகலாம். 8 சென்டிமீட்டர் அப்படின்றத நம்ம ஆன்சராக எடுத்துக்கலாம். ஜஸ்ட் 8 அப்படின்றத ஆன்சராக எடுத்துக்கலாம். ஸோ அடிப்பக்கம் தான் கேட்டிருக்காங்க, அடிப்பக்கம் 8 அப்படின்றத எடுத்துக்கோங்க. இதை விட 4 சென்டிமீட்டர் குத்துயரம் வந்து அதன் குத்துயரத்தை விட 4 சென்டிமீட்டர் அதிகம். ஓகேவா? அதன் அடிப்பக்கம் அதன் குத்துயரத்தை விட 4 சென்டிமீட்டர் அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது 8னா இது எவ்வளவு? 4. ஸோ 8ஐ 4ஐயும் பெருக்கி அதை பாதியாக டிவைட் பண்ணோம். ஸோ என்னங்க 32. 32ல் பாதி எடுத்தால் 16. ஸோ இது ஆன்சர் இல்லை. ஸோ அடுத்த ஆன்சர் 12. ஸோ 12 எடுத்துக்கலாம். ஸோ 12ல் 4 கழிச்சா 8. ஸோ 8ஐயும் 12ஐயும் பெருக்குனா 5 8 80 + 2 16. ஸோ 96. 96ல் பாதி. ஏன்னா ஃபார்முலா வந்து என்னது? ஆஃப் pH. ஓகேவா? ஆஃப் pH. அதனால் பிஐயும் ஹெச்ஐயும் பெருக்கி எடுக்கிறோம். ஸோ 48 அப்படின்றது கிடைக்கு. ஸோ அதனால் 12 அப்படின்றது இதுக்கு ஆன்சராக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து இந்த 24வது கொஸ்டின் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 10 மீட்டர் 8 மீட்டர் 5 மீட்டர் அளவுள்ள ஒரு அறையில் வைக்கப்படும் மிக நீளமான கோளின் அளவு எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த 10 மீட்டர் 8 மீட்டர் 5 மீட்டர் அளவுள்ள ஒரு அறை அப்படின்னு சொல்லிட்டாலே அது செவ்வகம். ஓகேவா? இந்த 3 அளவுகளும் ஒரே அளவாக இருந்தால் அது வந்து என்னது? ஒரு கனசதுரம். இப்போ 3 அளவுகளுமே வேறு வேறு இருக்கிறதுனால இது வந்து என்னது அப்படின்னா ஒரு கனச்செவ்வகம். ஸோ இந்த கனச்செவ்வகம் அறையில் வைக்கக்கூடிய ஒரு நீளமான கோல் அதோட அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அதுக்கு என்ன தேவைன்னா மூளை விட்டம் தேவை. ஓகேவா? ஸோ மூளை விட்டம்ன்றது இந்த மூளையிலேருந்து இந்த மூளை, அதாவது இப்போ ஒரு கனச்செவ்வகம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கனச்செவ்வகம் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா?
இந்த மாதிரி ஒரு கனச்செவ்வகம் இருக்குன்னா இதில் வந்து இந்த மூலையிலேருந்து இந்த மூளைக்கு போகக்கூடியது மட்டும்தான் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா ஒரு லென்த்தாக வந்து என்ன செய்யும் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மூலையிலேருந்து இங்கே போகிறது. ஓகேவா? ஸோ இதற்கு வந்து மூளை விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூளை விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா √L² + B² + H² அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதில் LBH மூணுமே இருக்குது. ஸோ L² அப்படின்றது எப்படி அப்படின்னா 100 + 8² இதோட வந்து 8² 64 5² 25. ஸோ ரூட் எடுத்துக்கலாம். ஸோ 10ஓட வேல்யூ அப்படியே வெளியில் 64 அப்படியே வெளியில் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் 8 25 அப்படியே ரூட்லேருந்து வெளியில் எடுத்தால் 5 அப்படின்னு எடுத்துடக்கூடாது. இது ரூட்டுக்குள்ளே ப்ளஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ ஆட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து ரூட் எடுக்கணும். ஓகேவா? ஸோ மல்டிபிகேஷனில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே வெளியில் எடுத்துக்கலாம். 10 8 5ன்னு எடுத்துக்கலாம். ப்ளஸ்லையோ மைனஸ்லையோ இருந்தால் என்ன செய்ய முடியாது, நம்ம அப்படியே என்ன செய்ய முடியாது அப்படின்னா எடுக்க முடியாது. ஸோ நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ √26 ஓகே 100 164 64ஐயும் இதையும் கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன வருது, 89 வருது இல்லையா? அப்போ 189 அப்படின்றது வருது. ஓகேவா? கரெக்டாக 6 2 8 9. ஓகேவா? அப்போது இந்த 189 அப்படின்றது இதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரூட் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போது 15² எடுக்கும் அப்படின்னா 225 போயிடும். 14² எடுக்கிறோன்னா 196 போயிடும். ஓகேவா? 13² எடுக்கிறோன்னா 169 போயிடும். அப்போ 13² அப்படின்னா 169, 14²னா 196. ஓகேவா? ஸோ இது ரெண்டுக்கும் இடையில தான், 13க்கும் 14க்கும் இடையில இருக்கணும். ஸோ 13க்கும் 14க்கும் இடையில கூடிய ஒரே ஆன்சர் இதுதான். அதனால நம்ம நினச்சிக்கலாம், இப்படி ஈஸியாக டிக் பண்ணி விட்டுடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி. இந்த கொஸ்டின் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு மனிதன் சைக்கிளில் வட்டமாக ஒரு இடத்தை சுற்றுகிறான். ஓகேவா? அப்போ ஒரு மனிதன் என்ன பண்ணுறான், ஒரு சைக்கிள் இருக்குது, அந்த சைக்கிள் என்ன பண்ணுறான், வட்டமாக என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு இடத்த சுற்றுறான். ஓகேவா? இதை ரவுண்ட் அடிக்கிறான். ஓகேவா? இந்த ரவுண்ட் அடிக்கிறான். அவன் வேகம் வந்து என்ன பண்ண போகிறான், வேறு அவருக்கு 14.4 கிலோமீட்டர் போவான். ஒரு மணி நேரம் சைக்கிள் ஓட்டினா 14.4 கிலோமீட்டர் தூரம் வந்து என்ன செய்வான் அப்படின்னா அவன் ட்ராவல் பண்ணுவான். இப்போ அவன் எடுத்துக்கொள்ளும் நேரம் 1 நிமிடம் 28 நொடி. இதை ரவுண்ட் பண்ணுறதுக்கு அவன் எடுத்துக்கொள்ள நேரம் பொழுது 1 நிமிடம் 28 நொடி. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா நொடியில் இருக்குது, நிமிடமும் இருக்குது, நொடியில் இருக்குது. ஸோ நம்ம மொத்தமாகவே நொடியாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ 60 இது 1 நிமிடம் வந்து 60 வினாடி, இது ஒரு 28 வினாடி. ஸோ மொத்தமாக என்ன செஞ்சான், 88 வினாடி அப்படின்றத இதை ரவுண்ட் அடிக்கிறதுக்கு எடுத்துக்கிறான். ஸோ இந்த 88 வினாடியில் அவன் எவ்வளவு தூரம் ரவுண்ட் அடிக்கிறானோ அதுதான் அந்த வட்டத்தோட சுற்றளவு. ஓகேவா? ஸோ இப்போது இதை நம்ம வினாடியாக மாற்றிக்கிட்டோம். ஸோ இதையும் நம்ம அப்ராக்சிமேட்டாக வினாடியாக தான் மாற்றணும். அப்போ 14,400 அதாவது கிலோமீட்டர் அப்படின்றத நான் மீட்டராக மாற்றிருக்கேன். இதை 60ஆல் வகுத்தா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ தூரம் அவன் போவான் அப்படின்றது கிடைக்கும். ஸோ 0க்கு 0 2 4 240. ஓகேவா? ஒரு நிமிஷத்துக்கு அவன் 240 மீட்டர் என்ன செய்வான் அப்படின்னா போவான். ஒரு நிமிஷத்துக்கு 240 மீட்டர் போகிறான் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை மீட்டர் போவான் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு செகண்ட் அப்படின்னா அதை நம்ம 60ஆல் டிவைட் பண்ணுவோம். இது வந்து மினிட்ஸு, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அதை வந்து செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். 0க்கு 0 1 6 4. அப்போது ஒரு செகண்டுக்கு அவன் 4 மீட்டர் போகிறான். ஓகேவா? இப்போ மொத்தம் அவன் எத்தனை செகண்ட் எடுத்துக்கிறான், 88 செகண்ட் எடுத்துக்கிறான். ஸோ 88 × 4 அப்படின்றது நம்ம போடும்போது அதோட சுற்றளவு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ சுற்றளவு எவ்வளவு, என்னாங்க 32, என்னாங்க 32 + ஒரு 3 35. அப்போ 352 அப்படின்றது சுற்றளவு. இந்த வட்டத்தோட சுற்றளவு 352. ஸோ சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, 2/r = 352 இல்லையா, 352. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம R கண்டுபிடிச்சிக்கலாம். R = 352 / 2 × 22/7ங்கிறது வரும்போது 7/22 என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஆயிரும். இங்கே வந்து 22/7 இருக்குது, இந்த சைடு வரும்போது தலைகீழ வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா போயிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை நம்ம அடி கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் வந்து நினச்சிக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ 1 2 2 அடி கொடுத்துக்கலாம். 1 2 7 2 14 மிச்சம் 1 6 2 12. ஓகேவா? இப்போது இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு R கிடைக்கும். இந்த Rஐ வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அங்கே போய் பயார் ஸ்கொயர், ஏன்னா இவங்க கேட்டிருக்கிறது என்னது, பரப்பளவு இல்லையா? ஸோ பரப்பளவை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், இதை அடி கொடுக்கலாம். ஒரு 22. ஸோ 176 எத்தனை 22 இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 8 இருக்குது. ஓகேவா? அப்போ 8 7 நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மல்டிபிள் பண்ணிக்கலாம். 8 7 மல்டிபிள் பண்ண எவ்வளவு, 56. ஸோ R = 56. நம்ம இந்த வட்டத்தோட ரேடியஸ் அப்படின்றத எடுத்துருக்கோம். என்ன எடுத்துருக்கோம், 56 அப்படின்னு இந்த ரேடியஸ் வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா எடுத்துருக்கோம். இப்போ இந்த ரேடியஸ் வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். வட்டத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதற்கான ஃபார்முலா பை r². ஸோ 22/7 ×
56 இன்டு 56. ஓகேவா? ஸோ இதுதான் வட்டத்தோட பரப்பளவு. ஓகேவா? ஸோ இந்த 56 நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 7ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வருது? 8 அப்படின்றது வருது. ஸோ 8 இன்டு 22 இன்டு 56 இதை பெருக்கும்போது நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ நான் எப்போவுமே சொல்கிறது தான், இங்கே லாஸ்ட் நம்பர் எல்லாமே எப்படி இருக்குது? வித்தியாசமாக இருக்குது. ஸோ லாஸ்ட் நம்பரை மட்டும் வச்சு மட்டுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? ஆன்சர் எடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 8 அப்படின்றது இருக்குது. ஓகேவா? 8ஐயும் 6ஐயும் நம்ம இல்லை 8 2 8 இன்டு 2 8 2 16. ஸோ 16 6 வந்துருக்கு. 6 6 36 இல்லையா? ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து நமக்கு ஆன்சர் வந்து 6ல் வருது. ஸோ 6ல் வரக்கூடிய ஒரே ஆன்சர் இது ஒன்று தான். இந்த மாதிரி நம்ம பெருக்காமல் கொஞ்சம் ஈஸியாகவே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆன்சர் எடுக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு போகிறோம். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா ஒரு சதுரம் சம்பந்தமான கேள்வி. ஓகேவா? ஒரு சதுரம் சம்பந்தமான கேள்வி. இந்த சதுரத்தில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா அவன் ஆல்மோஸ்ட் வந்து 882 சென்டிமீட்டரை பரப்பளவாக கொண்ட ஒரு சதுரத்தோட மூளை விட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? ஸோ அவன் என்ன கொடுத்துட்டான்? பரப்பளவை கொடுத்துட்டு மூளை விட்டம் கேட்குறான். ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். மூளை விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சதுரத்தோட மூளை விட்டம் ஸ்கொயர் தானே, சதுரத்தோட மூளை விட்டம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சதுரத்தின் மூளை விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஆஃப் டி ஸ்கொயர்டு. ஓகேவா? ஸோ ஆஃப் டி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 882. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாகவே இதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ டி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 882 இன்டு 2. ஸோ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம ரூட் எடுத்தாச்சுன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக என்ன செஞ்சிட போகுது அப்படின்னா ஆன்சர் ஆனது கிடச்சிட போகுது. ஓகேவா? அப்போ 882 வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 882 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்படி மல்டிபிள் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1764. 2 4 8 2 16 6 மிச்சம் 1 8 2 16 + 1 17. ஓகேவா? இப்போ இதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா ரூட் எடுத்துட்டா நமக்கு மூளை விட்டம் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இதுவும் நம்ம ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட்டு 4 வந்திருக்கு. ஸோ இது 8 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா 8 8 64 வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2 இருக்குது. 2 4 வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 2 4 இதுவும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 8 எவ்வளவு கஷ்டமாக கொடுத்துருக்கு பாருங்கள். எல்லாமே வந்து என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? இப்போது இந்த 4 நம்பருக்குமே அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 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 ரவுண்ட் நம்பரை வச்சு எடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 40 38ங்கிறது 40 பக்கத்தில் இருக்குது. 48 42 எல்லாமே 40 பக்கத்தில் இருக்குது. ஸோ 40க்கு நம்ம ஸ்கொயர் பார்த்தோம் அப்படின்னா 16 1600 அப்படின்றது வருது. பட் இங்கே 1764 இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆன்சர் 40க்கு மேலே தான் வந்து என்ன செய்ய போகுது அப்படின்னா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ 45 ஸ்கொயர் நமக்கு தெரியும். 45 ஸ்கொயர் எவ்வளவு? 25 20. ஓகேவா? ஷார்ட்கட்ஸ் இருக்கு இல்லையா? 45 ஸ்கொயர் வந்து 20 25. இந்த வருஷம் 5 25 4 இதோட அடுத்த நம்பரோட மல்டிபிள் பண்ணோம். 4 × 5 20. ஸோ 2025 அப்படின்றது இதோட ஆன்சர். ஸோ இந்த 2025 அப்படின்றது நமக்கு 1764க்கு அங்கிட்டு இருக்கிறதுனால நம்ம 45 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க 42 தான் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஆன்சராக இருக்கணும். ஸோ இதற்கான விடை வந்து என்னது அப்படின்னா 42 சென்டிமீட்டர் அப்படின்றத. ஸோ நம்ம இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாகவே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்து பழகிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி எடுத்து பழகும்போது நமக்கு கொஞ்சம் அந்த பெருக்கிற டைம் மற்ற இதெல்லாம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா? ஒரு வட்டத்தின் பரப்பு 154 சதுர சென்டிமீட்டரில் அந்த வட்டத்தோட சுற்று வட்டத்தின் அளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வட்டத்தோட பரப்பளவு கொடுத்துருக்குறாங்க 154. இதோட சுற்றளவு கேட்குறாங்க. ஸோ 5r² = 154. 6 எடுக்கிறோம். 6 வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுற்றளவு கண்டுபிடிக்கிறோம். ஸோ r² = 154 × 7/22. ஓகேவா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆரோட வேல்யூ வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ 22 என்ன பண்ண போகிறோம்? நம்ம 154 என்ன பண்ண போகிறோம்? டிவைட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்படி பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம 7ஆல் என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு 22 7 22 என்னது 154. ஸோ 7 மல்டிபிள் பண்ணும்போது எவ்வளவு? 7 49. பட் ரெண்டு பக்கமே 7 இருக்கிறதுனால r = 7ன்னு நம்ம நினச்சிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக 6 எடுத்துக்கலாம். அடுத்த சுற்றளவு 2/r அப்படின்றது ஆரோட வேல்யூ 7 22/7 × 2. 7க்கு 7 அடி கொடுத்துட்டு 22 2 இருக்குன்னா 44 அப்படின்றத நம்ம ஆன்சராக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 44. ஒரு வட்ட கோண பகுதியின் வில்லின் நீளம்
15 சென்டிமீட்டர் மற்றும் அதன் ஆரம் வந்து 10 சென்டிமீட்டர் எனில் அதோட சுற்றளவை காண்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு வட்ட கோண பகுதியின் வில்லின் நீளம் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ வில்லின் நீளம் அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையாது, இதுக்குன்னு தனியாக படிச்சுக்கிட்டு இருப்போம், அதெல்லாம் கிடையாது. இது ஒரு வட்டம் வச்சுக்கலாம், ஓகேவா. இந்த வில்லின் நீளம் அப்படின்னா இதுதாங்க வில்லின் நீளம், இதுதான் வந்து என்னது வில்லின் நீளம், ஓகேவா. 15 சென்டிமீட்டர். இதோட ஆரம் அப்படின்றது இதுதான், இது ரெண்டுமே ஆரம் தான், ஓகேவா. 10 சென்டிமீட்டர் எனில் இதோட சுற்றளவு என்ன அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். 10 10 15, ஓகேவா. இதுதான் சுற்றளவு. 10 + 10 + 15 எவ்வளவு அப்படின்னா 35. இதற்கான விடை 35 சென்டிமீட்டர் அப்படின்றது, ஓகேவா. ஒரு செவ்வகத்தின் நீளம் 12 மீட்டர், ஒரு செவ்வகத்தோட நீளம் வந்து 12 மீட்டர், அதன் அகலம் வந்து 8 மீட்டர் எனில் செவ்வகத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு எளிமையான கேள்வி. செவ்வகத்தோட நீளம் வந்து 12 மீட்டர், அகலம் வந்து 8 மீட்டர் எனில் அந்த செவ்வகத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 12 + 12 24, 8 + 8 16 40 அப்படின்றது நமக்கு இந்த செவ்வகத்தோட ஒரு சுற்றளவாக வந்து என்ன செய்யப்போம் அப்படின்னா இருக்க போகுது, ஓகேவா. ஸோ 30 கொஸ்டின்ஸ் வந்து என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம முடிச்சிருக்கிறோம். ஸோ ஆல்ரெடி பார்ட் 1ல் வந்து ஒரு 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம், இதில் ஒரு 20 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த பார்ட்டில் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் அதிகமாக, அதாவது ஒரு பார்ட்டுக்கே ஒரு 30 கொஸ்டின் 40 கொஸ்டின் போடுற மாதிரி பார்த்து கொஞ்சம் குயிக்காக, ஏன்னா இது வந்து ஒரு 4 பார்ட்டில் முடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். இது 2வது பார்ட்டு. ஸோ அடுத்த பார்ட்டில் நமக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் 40 கொஸ்டின் நடத்துகிற மாதிரி நினச்சிக்கலாம் அப்படின்னா பார்த்துக்கலாம், ஓகேவா. ஸோ இது மாதிரி மேலும் அடுத்தடுத்த டாபிக் எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது மாதிரி பல டாபிக் போட போகிறோம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கவனித்து ஈஸியாக வந்து நினச்சிக்கலாம் அப்படின்னா அவுட் ஆஃப் 25 × 25 நினச்சிக்கலாம் அப்படின்னா டிஎன்பிசியில் எடுக்கலாம். அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.